கட்டி போட்டு அப்படியே துன்பப்படம் பார்த்து பகவான் அழுகுறாரு. அழுகும்போது கருட பகவான் வரார். இந்த நாகபாசத்தில் கட்டு வந்து இருக்கும்போது கருட பகவான் வரார். இந்த பிரகாரமாக ஸ்ரீராமமூர்த்தி தூக்கி கண்ட தேவர்கள் எல்லாம் சாமியை வந்து பார்த்து பயந்து இனி என்னமாய் முடிய போகின்றதோ என்று பரிதவித்தார்கள். அந்த சமயத்தில் சாமி தூக்கின்றதை பார்த்து கொண்டு தேவர்களுடன் நின்ற பெரிய திருவடியாகிய கருட ஆழ்வான் அதிவேகத்துடன் தமது பக்தி நிமித்தமாக மனம் திடுக்கிட்டு நமது பாதம் தெரிய ஞானம் தடுமாறி ஸ்வந்தத்திரம் பாவித்து சுவாமியுடைய துக்கத்தை நீக்கி விடுகிறேன் என்று நல்ல இருள் நிறைந்த மத்திய ராத்திரியில் சாமிக்கு எதிரே தோன்றும்படியாக வருகின்றார். அது எவ்வாறு எனில் ஒரு காலத்திலும் சலனப்படாத திரு உள்ளம் சோர்ந்து நடுங்குகின்ற ஒரு தடுமாறாத தைரியம் இழந்தவன் ஆகிய சுவாமியானவர் இலங்கையரான உடனே அழைக்காமல் கிருபையுடனே இருக்கின்ற தன்மையைக் கண்டு ஆச்சரியப்பட்டு தமது வேகத்தால் வேறு நுழைவு பூமியில் கிடுகிடு என்று நடுக்கம் கொண்டவும் உலகமெல்லாம் ஜோஜோஸ்மயமாக பிரகாசிக்கவும் அடில் சிமெட்டாமல் திக்கு கஜங்களும் அதிக பிரகாசத்தை பார்க்க மாட்டாமல் கண்கள் மூடிக்கொண்டு பயந்து நடுங்கவும் வருகின்றார். மேலும் சன்ற மாறுத காற்றை வீசுகின்ற சிறகை உடையவரான அந்த கருட பகவான் ஆனவர் அநேகம் கோடி காத தூரம் கடை மீண்டு தோன்றுகின்ற செந்தாமரை வளர்ந்த திருக்கண்களிடத்தில் தாரையாக கண்ணீர் சுரிந்து அநேக வித திருமேனியை கண்டு அதிக சந்தோஷ சித்தராகி குளிர்ந்த கடலானது தத்தளித்து வலைகள் எரியவும் பூலோகத்தை மூடிக்கொண்டிருக்கின்ற இருளானது இருந்த விடம் தெரியாமல் ஓடிவிடவும் தமது இறகை மடக்கிக் கொண்டு வேத புருஷன் பல்லாண்டு பாடவும் உலகத்தில் உள்ளவர் எல்லாம் தன்மை சேவித்து பாவ நிவாரணமாகவும் விழித்துக் கொண்டிருக்கின்ற நாகாபாசம் எல்லாம் சின்ன பின்னப்பட்டு படவிடப்படவும் ரணக்களத்தில் எழுந்தொழி நிலை அடக்கி பிரகாசத்தை விடுத்து திக்குகள் என்ற அத்தரணங்களை செலுத்தி சந்திரனுக்கு ஒளியை கொடுத்து துணிக்கின்ற கண்டத்துடனே ஒளி விடுகின்ற கிரீடங்கள் பூமியில் மத்தியில் இருக்கின்ற நேர்மறையும் நீதி விளங்குகின்ற சூரியனை காட்டில் 3 மடங்காக தனி பிரகாசிக்க வருகின்றார் கருட பகவான். அன்றியும் ஒளி விடுகின்ற நவரத்தினங்களுடன் சாம்ப பூநவம் இலிசிறிசாரூபம் ஆடகம் என்கின்ற பொன்னகைகள் பிரகாசிக்கும் போது தமக்கு இயல்பாய் உள்ள பிரகாசத்தை கொண்ட அந்த ரத்தின பிரகாசங்களினாலே வேறொரு விதமான ஒளியை உடையதாய் மின்னலினாலே உண்டான ஒரு மலையானது மேகத்தில் இருந்து பூலோகத்தில் விழுந்தது போலவும் சூரியன் தெற்கே உதித்து வடக்கே வருவது போலவும் தோன்றப்பட்டு அநேக நாகரத்தினங்களை கொண்டும் மின்னல்களை கொண்டும் செய்தது போல பிரகாசிக்கின்ற திவ்யா வாரணங்கள் ஒளி வீசவும் வெயிலை வீசுகின்ற வீராம்பரத்தை தரித்து துளசி மாலை திருமாலை அசையவும் தாம் பெருமாளை வெகுநாள் பிரிந்த துக்கம் நீங்கும்படியாகவும் ஸ்ரீராமனுடைய திருமேனியைக் கண்டு சிரசின் மீது 2 கையையும் கூப்பித் தொழுது கொண்டு சுவாமியானவர் புத்தகத்தில் யாவரும் கலந்து நிற்காதபடியால் அவர் திருவடிகள் மாத்திரம் தனியாக சேவிக்க கிடைக்காமல் துக்கித்துக் கொண்டிருக்கின்ற நிலைமையை நினைத்து நெஞ்சலித்து இந்த 14 லோகமும் தொழும்படியான திருவடிகள் பூமியில் ஓயாமல் விளங்கி வரும்போதே அடிக்கடி சுவாமியை வணங்கிக் கொண்டு வருகின்றார் கருட பகவான். இப்படி வருகின்ற கருட பகவான் ஸ்ரீ சக்கரவர்த்தி திருக்குமாரை பார்த்து சுவாமி தேவரின் உடைய யதார்த்த ரூபத்தை மறைத்துக் கொண்டு அவதரித்து இப்போது ஒரு திருத்தம்பியாரை பிரிந்ததாக வருத்தப்படுகின்றது போல மாயை காட்டுதலை நீக்கி அருள வேண்டும். தேவமான 7 உயிர்களுக்கும் பிதாவான பிரம்மாவை பெற்ற நீர் உமது திருவுளப்படி பிறந்து விளையாடுகின்றீர். ஒரு சமான ரகசியதரே அடியங்களுடைய துக்கங்கள் எல்லாம் நீக்கி ரசிக்கின்ற தேவர்கள் துக்கப்படுவதாய் நாடகம் நடிக்கிற விதம் என்ன? எங்கள் காரண வஸ்துவே வருத்தப்படாதேயும் என்று அநேக விதமாக அழுது கொண்டு சோத்திரம் பண்ண தொடங்கினார் கடுபகவான். எப்படி சொல்லிட்டு வர்றாருன்னா, பகவானே எல்லாத்தையும் காப்பாற்றுற ஈரோடு காப்பாற்றுற மகா விஷ்ணுவே நீயே மனிதன் அவதரிச்சிருக்கு, நீயே போய் அழுத நாங்களே ஏமாற்றணும் சொல்லி கடுபகவான். அந்த கடுபகவான் ஏன் வராதுன்னா அந்த நாகாபாசம் கட்சி அறிவிச்சிருக்காங்க. பகவான் கேவலம் விட்டு அவரே வந்து மூன்றாமே வராது. பகவான் அவங்களுக்கு துன்பமாக அழுகும்போது யாராலையும் அழுகாமல் இருக்க முடியல. அப்பேற்பட்ட குற்றமான சமயத்தில் கடுபகவான் சொல்லி உள்ள தானாக வராது. அவரே வந்துட்டார்.
ஸ்ரீ ராமமூர்த்தி தேவாதி தேவர்களான பிரம்மேந்திரியங்களும் ஏகதமாக உழைத்து தவம் செய்த தேவர்களுடைய திருநாமங்களை சதா தியானித்து இருக்கின்ற செய்கையினாலே கல்பகால பரியந்தம் அறியாத ஆசையும் 14 லோகங்களையும் அரசாட்சி செய்யும்படியான மேன்மையும் அடைவதற்கு அருமையான சந்தோஷங்களையும் கிரமமாக அடைந்த பிறகு பரமபத வாழ்வையும் பெற்று கரை ஏறுவார்கள். இவ்வித நன்மைகளை கொண்டுவதற்கு காரண பூரகரான தேவரீர் அரியருக்கு முற்றவரை போல வளர்க்கடைவீரோ. இவ்விதமாக உன்னுடைய மாயை அறிய வல்லவர்கள் யாவர் ஊரகந்தமா பிரம்மேந்திரியார்களுக்கும் சிருஷ்டிகர்த்தாவாகவும் ராசர்களுக்கு சமுகாரகர்த்தாவும் ஆகி எங்கும் அகண்டமாய் நிறைந்திருக்கின்றீரே. அந்த பிரம்மாந்திரி தேவாதிகளுக்கும் புத்தி முக்திகளை கொடுக்க வல்ல தேவரீர் இந்த அவதார விசேஷத்தால் அவர்களுக்கு கேவலம் சகித பிரயோஜனங்களை பெறுகின்றீர். அவர்களை வணங்குகிறீர். சர்வ காரணத்துவ சர்வரட்சகத்துவ சம்பந்தங்களால் அவர்களுக்கு தேவரின் முன்னம் உடமையில் உடைவர் என்கின்ற சம்பந்தங்களை தோற்றுவியாமல் சாமானிய மனுஷ ரூபத்தை கொண்டு மறைத்து துக்கமுற்றவராய் அழுகின்றீர். இப்படி ஒருவர் எழுந்திருக்கிறீரே போல இருக்கின்றது. இந்த வித உம்முடைய மாயை அறிய வல்லவர்கள் யாவரோ தாசரதி தேவரிற்கு ஒப்பாக சிருஷ்டித்து அருளின பிரம்மேந்திரர்களுடன் தேவரும் உபேந்திரன் என்னும் திருநாமம் கொண்டு அவளோட சமயம் உற்றிருக்கின்றேன். அவ்வாறு இருந்தும் அந்த பிரம்மேந்திரிகளுக்கு தேவருடைய நிலைமை இப்படிப்பட்டது என்று சொல்லுவாரில்லை. பிரம்மா முதல் விபீலிகை முடிவையாகிய சேதனங்களையும் கிரமமாக நிறுத்தி எல்லாவற்றிற்கும் நீரே காரணபூதர் என்கின்ற அடையாளமாக முந்தி இருந்து அருளிருக்கின்றேன். இன்னும் பஞ்சபூதமான லோகத்தோடு அந்தரிய நித்தமாய் கலந்து அந்தந்த பூதங்களின் யதார்த்த தன்மையை யூகித்து பார்க்கும் இடத்தில் ஒவ்வொரு பூதங்களுமாக பிரத்யேகமாக எழுந்தருளுவீர். அடியேனை போன்றவர்கள் தேவரையுடைய இந்த விதமான செய்தியை அறிய வேண்டும் என்று நினைப்பார்களே. ஆனால் தங்கள் அறிவெல்லாம் அந்த கார மூடி ஒரு நாளும் விரிவடைய மாட்டார்கள். இந்த மாயையானது உமக்கு சமானமானதோ அல்லது உமக்கு வேறுமானதோ. இவ்விதமாக உன்னுடைய மாயை அறிய வல்லவர்கள் யாவர் சக்கரவர்த்தி திருக்குமாரரே. எப்படி கடப்பான்னு சொல்கிறான்னா, சாமி உன்னை அறியுன்னு சொல்லி ஒருத்தர் நினச்சா கூட உன்னை அடைய முடியாது. இந்த உலகத்தையே ஓரடியாக அளந்தவர் 3 உலகத்தையும் இன்னொரு அடி